Hi everybody, welcome to Mom's Exclusive. இன்னைக்கு வீடியோல குழந்தைங்களோட துணியை கரெக்ட்டா எப்படி வாஷ் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். துணி வாஷ் பண்றதுல என்ன இருக்கு அப்படினு கேட்காதீங்க. அதுலயே வந்து சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணா துணி மட்டும் இல்ல குழந்தைங்களோட ஹெல்த்க்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பேபி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்கு. பெஸ்ட் பேபி சோப், பவுடர், லோஷன் இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோ போட்டாச்சு. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து நிறைய பேர் பெஸ்ட் பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அதுதான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எப்படி கரெக்டா வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குழந்தைங்களோட அழுக்கு துணியை வந்து ஒரு செப்பரேட் பாஸ்கெட்ல போட்டு வைங்க. நம்ம துணியோட வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்குமாவது குழந்தைங்களோட துணிகளை வந்து தனியா வந்து வாஷ் பண்ணுங்க. நம்ம துணியோட வாஷ் பண்ணீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஏதாவது வந்து ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. தேர்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட துணியை வந்து இன்சைட் அவுட்டா வாஷ் பண்ணுங்க. அதாவது உள்பக்கம் வந்து வெளியில திருப்பி எடுத்து வாஷ் பண்ணுங்க. ரீசன் என்னன்னா வெளியில தான் வந்து மோஸ்ட்லி அழுக்கு ஆகும். பட் ஆனா வந்து இந்த உள் லேயர் தான் வந்து குழந்தையோட ஸ்கின்ல படும். ஸோ இது கிளீனா இருக்கிறத விட இந்த போர்ஷன் வந்து கிளீனா இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னன்னா நீங்க குழந்தைங்களோட துணியை நீங்க ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. மிஷின் வாஷும் பண்ணலாம். நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி, மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி, எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 தடவை அலசுங்க. நீங்க கையால பண்றீங்கன்னா வந்து அந்த டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நம்ம நார்மலா ஒரு தடவை பண்ணுவோம். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு 2 தடவை பண்ணுங்க. மிஷின்ல வந்து நீங்க போடுறீங்கன்னா ரின்ஸ் ஃபீச்சர்னே வந்து தனியா மோஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸ்ல இருக்கும். ஸோ வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தையோட துணியை தனியா வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ரின்ஸ் ஒரு 2 தடமாவது போட்டு விட்டீங்கன்னா எதுவும் டிட்டர்ஜென்ட்ஸ் கொஞ்சம் வந்து அந்த கிளோத்ஸ்ல இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். இப்போ 5th முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட இன்னர்வேர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க வந்து வெட் பண்ண உடனே வந்து அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து குழந்தையோட மீதி துணியோட போட்டு வந்து வாஷ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டோம்னா இப்போ மோஷன்லாம் போயிருந்தாங்கன்னா அதோட ஸ்டெயின்ஸ் வந்து அதுல கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு உடனே ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டு அலசி மட்டும் வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க மீதி துணியோட சேர்த்து ஹேண்ட் வாஷோ இல்ல மிஷின் வாஷோ போட்டு. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேபி டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது ப்ரிஃபரபிள். ஏன்னா நம்ம துணிக்கு போடுற டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து போடலாம். பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 இயர் வரைக்குமாவது கண்டிப்பா வந்து பேபி டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ நமக்கு யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து ஒருவேளை ஸ்கின்ல வந்து எதுவும் வந்து ஹார்ஷா ஃபீல் ஆகலாம், இல்ல ஸ்கின்னோட லேயரே வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். அதனால 1 இயர் வரைக்கும் குழந்தை துணிகளுக்கான டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், அவங்களுக்கு நியூ ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அதை வந்து வாஷ் பண்ணிட்டே வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய கெமிக்கல் டைஸோட ரிமைன்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து முன்னாடி வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து வேற ஏதாவது ஒரு குழந்தைக்கு ட்ரையல் கூட பார்த்துருக்கலாம். இல்லைனாலும் வந்து அவங்க ஷாப்ல அதை எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க கையில இருக்க ஜெர்ம்ஸ் வந்து அந்த துணியில இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால பிறந்த குழந்தைங்களுக்கு இன்னர்வேர்ஸ் மட்டும் கிடையாது, என்ன ட்ரெஸ் நீங்க வாங்கி போட்டாலும் அதை வந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்றதுனால அதுல இருக்க ஜெர்ம்ஸ் மட்டும் போறது இல்லாம அந்த துணியும் வந்து நல்லாவே வந்து சாஃப்ட் ஆயிடும். அதனால ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல மீதி நீங்க எது ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தை துணியை நல்லா வந்து வெயில்ல காய வைங்க. மினிமம் ஒரு 5 to 6 hours ஆவது வந்து காய வைங்க. ஏன்னா நம்ம ஒருவேளை சரியா வாஷ் பண்ணல, இல்ல எதுவும் வந்து பாக்டீரியா இல்ல ஜெர்ம்ஸ் துணியில இருந்தாலும் அது நம்ம வெயில்ல காய வைக்கிறதுனால கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து உள்பக்கம் நல்லா காய வச்சிருங்க. அப்புறம் அதை திருப்பி போட்டு வந்து வெளி சைடும் வந்து நல்லா வந்து வெயில்ல படுற மாதிரி காய வைங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டைம் காய வச்சா துணியோட கலர் ஃபேட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. பட் துணியோட கலர் ஃபேட் ஆகிறதுனால பிரச்சனை கிடையாது, நம்ம அடுத்த கிளாத் வந்து வாங்கிக்கலாம். பட் நல்லா வந்து 5 to 6 hours வந்து சன்லைட்ல டெஃபினட்டா வந்து காய விடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பாத்தீங்களா, இப்பயும் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. குழந்தைக்கு வந்து புது துணி வாங்கி இனிஷியல் டேஸ்ல வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற வந்து பெரியவங்களோட சாஃப்ட் சாரியோ அந்த மாதிரி ஏதாவது வந்து கிளோத்ஸ் தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம கடையில இருந்து ஒரு புது துணி வாங்கி போடும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குழந்தையோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். ஸோ நீங்க வந்து நம்ம இப்போ அதை வந்து ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம். பழைய துணி யூஸ் பண்றதுக்கு பதிலா
நீங்கள் வந்து புது துணி வந்து வாங்கி போடலாம். பட் வந்து 2-3 தடவை அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது அந்த சாஃப்டா ஆயிடுச்சா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டா வந்து இப்போ நீங்க காட்டன் கிளாத் கூட வந்து சிலது வந்து ஸ்டிஃபா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிஃபா இருக்கிற கிளாத் வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாம் நம்ம வந்து எதுக்கு ஃபாலோ பண்ணணும், நம்ம வந்து ஜென்ரலா வாஷ் பண்ற மாதிரியே வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். குழந்தைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்குமாவது அவங்களோட இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த துணினால எதுவும் தேவையில்லாம ஜெர்ம்ஸ் ஒரு பாக்டீரியா அவங்களுக்கு வந்து போகக்கூடாதுங்கிற ரீசனுக்காக தான் நம்ம இந்த ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அவங்களோட இஷ்டம் தான். மினிமம் வந்து 1 இயராவது இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2-3 இயர்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்றது வந்து உங்களோட இஷ்டம். பட் அந்த மினிமம் ஸ்பேனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பெஸ்ட் பேபி லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ so much for your love and support. Keep watching Moms Exclusive. Bye bye.